வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஜூன் மாத பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத கிரக அடைவுகள் முதல்ல பார்த்தோம்னா, ராசியிலேயே சனி பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களும் பெயர்ச்சியாகி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் மாதத்தின் கிரக அடைவுகள். மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் 5ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னான மாதம். இந்த மாதிரியான ஒரு மாதம் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ் இவங்களுக்கு என்னன்னு பார்த்தோன்னா, குடும்பம் சம்பந்தமான சில பிரிவினைகள் ஏற்படுவதற்கு இந்த மாதம் அது கொஞ்சம் இதாகும், ஒரு அதிகமாக ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மற்றபடி தொழில் சம்பந்தமாகவும் சரி, அடுத்த வேலை சம்பந்தமாகவும் சரி, நிறைய ஒரு வாய்ப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் காத்துட்ருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் ராசியிலேயே அந்த சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தாலும் இவர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இதனால் வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே தடையையும் தாமதத்தையும் தான் சந்திச்சுக்கிட்டே இருந்ததே ஒழிய, அந்த உங்களுடைய முயற்சி எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த தொழிலை செய்ய முடியாத உங்களுக்கு ஒரு தடை வந்திருக்கும். இதற்கு நீங்கள் உடனே 7.5 சனியை குறை சொல்லுவீங்க. 7.5 சனியில் போய் நீ தொழில் தொடங்கினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய உறவினர்கள் முதற்கொண்டு, ஏன் பெற்றோர்கள் முதற்கொண்டுமே அப்படி தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா இப்போ குடும்பம் சம்பந்தமான கெட்ட பெயர்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க கும்பராசி அன்பர்களே. ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் உங்களுடைய பேரை உங்களுடைய மதிப்பை குடும்பத்தில் மொத்தமாக காலி பண்ணியாச்சு, டேமேஜ் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையுமா வரணும்னு நினச்சிங்கன்னா அது தன்னாவில் அந்த கோச்சாரம் மாறும்போது அதுவே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும். இதற்காக நீங்கள் ராப்பகலாக தூங்காமல் உங்களுடைய தொழிலையும் செய்ய முடியாமல், ஐயோ நம்ம அவமானப்பட்டுட்டோமே, கடனால் இவ்வளோ நம்மளை அவமானம் செய்கிறாங்களே, நம்மளுடைய மனைவி மதிக்கலையே, நம்மளுடைய பெற்றோர்கள் மதிக்கலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களுடைய உடம்பை புண்படுத்திப்பதை விட நீங்கள் அடுத்து ஒரு முயற்சியை செய்து வெற்றி அடைவதே உங்களுடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு நோக்கமாக இருக்கணும். அதற்கு இந்த ஜூன் மாதம் ஒரு உறுதுணையாக இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியே அங்கே ஆட்சி பெறார். அந்த செவ்வாயின்றவர் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு அதற்கு உண்டான யோகங்கள் எல்லாமே காத்துட்டு இருக்குது. தைரியமாக முடிவெடுத்து நீங்கள் அதில் செய்யுங்க. அதில் கொஞ்சம் லாஸ் வந்தாலும் அதை பொறுத்துக்கோங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், புதன், குரு, சுக்கிரன் ஆகக்கூடிய 4 கிரகங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலில் நிறைய வருமானத்தை கொடுக்க போகிறார். நிறைய வருமானத்தை எங்கே மேடம் கொடுக்குறாரு? ஒரே கடனை தான் கொடுக்குறாரு. என்ன கிரகங்கள் என்ன பெயர்ச்சியானா என்ன, எங்களுக்கு வருமானம் வரமாட்டேங்குது, கடன் தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் வந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்காவது உங்களுக்கு அந்த வருமானம் வருது இல்லை, அதையே நீங்க நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க கும்பராசி அன்பர்களே. கடனை அடைப்பதற்கு கூட வருமானம் வரலைனா தான் நீங்க வருமானமே இல்லைன்னு சொல்லணும். உங்களை கடனை அடைப்பதற்காவது அந்த வருமானம் வருது இல்லையா, அதற்கு உங்களுக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சாதான் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் புதன், அதாவது சூரியன் புதன் சுக்கிரன்
சுக்கிரன் ஆகக்கூடிய அந்த மாதத்தின் பிற்பகுதியில் செல்லக்கூடிய கிரகங்கள் எப்போவிருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மாதத்தின் முற்பகுதியிலே வேலை செய்யும் போது உங்களுக்கு அந்த கடனை கூட அடைப்பதற்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. இந்த ஜூன் மாதத்தில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். குறைவான வேலை வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த குறைவான வேலை வாய்ப்புகளை நீங்கள் வரக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 மாதத்துல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு விஷயம் சம்பந்தமான சில முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்குது. அதனால நீங்க எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். தைரியமா நீங்க முயற்சி செய்து உங்களுடைய வெற்றியை நீங்க தொட்டுட்டாலே போறோம். அடுத்தடுத்து அந்த வெற்றியாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் நிறைய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தாச்சு. இந்த கும்பராசி அன்பர்களே, இனிமேல் எங்களுக்கு என்ன பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சில வம்பு வழக்குகள் உங்களே தொடர்ந்து கொண்டே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க என்னைக்கோ செய்த ஒரு சின்ன சின்ன தவறு, ஒரு நிலம்லாம் வாங்கி போட்டிங்கன்னா அதெல்லாம் முன்னெச்சரிக்கையா நீங்க எதுவுமே பார்க்கறல. அதை பார்க்காம நீங்க வாங்கி போட்டதுனால தான் இன்னைக்கு அந்த நிலமாகப்பட்டது அந்த வேறொருவருடைய சம்பந்தப்பட்டு அது ஜப்தி ஆகக்கூடிய நிலைமையில இருக்குது. அதனால நீங்க அதை எல்லாத்தையுமே கண்டுக்காம அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருங்க. அவமானப்படுறீங்களா அனுபவிச்சிருங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா அனுபவிச்சிருங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு கோர்ட்டு கூப்பிடுறாங்களா போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்துட்டீங்கனாலே அந்த சொத்துக்கள் உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாள் வியாதி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். ஜூன் மாதத்துல அதற்குண்டான நிவர்த்தி கிடைக்காது. ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் புதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு மருத்துவ ஆலோசனையை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். செவ்வாய் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வெளியூரில் சென்று நீங்கள் அந்த மருத்துவ ஆலோசனையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் மாற்றினீங்கன்னா நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தத்தாத்திரேயரை வழிபாடு பண்ணணும். எந்த அளவுக்கு தத்தாத்திரேயரை வழிபாடு பண்றீங்களோ, அது யாரு மேடம் அது தத்தாத்திரேயர் ஏதோ ஹிந்தி பாஷை பேசுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. தத்தாத்திரேயர்ன்றவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 உருவங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பகவான் தான் அந்த தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர்ன்றவர் கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம். கும்பராசி அன்பர்கள் நிறைய கர்மாக்களை சுமந்து கொண்டு நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய கர்மா வினையாக தான் இவ்வளோ பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால எங்க இருந்தாலாவது தேடி கண்டுபிடிச்சு போய் நீங்க அவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு பலன்களாக தான் இருக்கும். இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல எங்களுடைய தசாபுத்திப்படி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.